அன்புள்ள நண்பர்களே, மனிதனுக்கு சங்கடம் ஏற்படுகின்ற பொழுது, கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த பிரார்த்தனையில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது நமக்கு ஏற்பட்ட அந்த சங்கடம் அது விலகி போய் அது சந்தோஷமாக மாறிவிடும். அது எப்படிப்பட்ட பிரார்த்தனை என்று சொன்னால், லா இலாஹா இல்லல்லாஹுல் அதீமுல் ஹலீம், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த துஆவினுடைய பொருள், லா இலாஹா இல்லல்லாஹுல் அதீமுல் ஹலீம், வணக்கத்திற்குரியவன் இறைவனை தவிர வேறெந்த கடவுளும் இல்லை, அவன் மகத்துவமிக்கவன், அவன் சாந்தமானவன். லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம், வணக்கத்திற்குரியவன் இறைவனை தவிர வேறெந்த கடவுளும் இல்லை, அவன் மகத்தான சிம்மாசனத்தின் அதிபதியாக இருக்கிறான். லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி, வணக்கத்திற்குரியவன் இறைவனை தவிர வேறெந்த கடவுளும் இல்லை, அவன் வானங்களின் அதிபதியாக இருக்கிறான். வ ரப்புல் அர்தி, அவன் பூமியின் அதிபதியாக இருக்கிறான். வ ரப்புல் அர்ஷில் கரீம், சங்கையான சிம்மாசனத்தின் அதிபதியாக அவன் இருக்கிறான் என்ற இந்த துஆவை ஓதுகின்ற பொழுது சங்கடம் சந்தோஷமாக மாறிவிடும். நாமும் செய்யலாமா?